சமீப காலங்களில் ஹைட்ரஜன் எரிபொருளாக பயன்படுத்துவதை குறித்தான சொல்லாடல்கள் அல்லது புதிய கண்டுபிடிப்புகள் ஒரு வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அடுப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய எரிபொருள் ஹைட்ரஜன். அந்த ஹைட்ரஜன் தண்ணீரிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. ஒரு 5 லிட்டர் தண்ணீரை பயன்படுத்தினால் பல மாதங்களுக்கு உங்கள் வீட்டு சமையலை செய்ய முடியும் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஸ்லைடில் இருக்கிற ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் இதோட ஸ்லைடில் இருக்குது. த எனர்ஜி அவுட்புட், த பிரேக்கிங் தி ஸ்ட்ராங் பாண்ட்ஸ் இன் வாட்டர் இஸ் அண்ட் எண்டோக்ரினிக். அதாவது அதை உடைக்கிறதுக்கு நம்ம எனர்ஜியை செலவு பண்ணணும். அதுக்கு மின்சாரத்தை பயன்படுத்துகிறதா இந்த ஸ்டவ் கண்டுபிடிப்பாளர், அடுப்பு கண்டுபிடிப்பாளர் சொல்கிறார். அப்புறம் எலக்ட்ரோலைசிஸ்னால் ஒரு 2 பாண்ட்ஸ் இருக்குன்னா அந்த பாண்டை உடைக்கிற போது எலக்ட்ரோலைசிஸ் முறையில் தான் அந்த பாண்டு உடைஞ்சு இப்போ H2O அப்படின்னா 2 ஹைட்ரஜன் மாலிகுலும் 1 ஆக்சிஜன் மாலிகுலும் இணைந்தது தான் தண்ணீர் மாலிகுல். இப்போ இந்த பாண்டை நீங்கள் உடைக்கணும்னா அந்த இடைப்பட்ட அந்த பிணைப்பை நீங்கள் உடைக்கணும். அப்போது ஒரு தனிமத்தில் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வரும். ஸோ அப்போ அது இன்னொரு தனிமத்தோடு இணையறதுக்கு தயாராக இருக்கும். அப்புறமா ஹைட்ரஜன் கூடிய சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. என்னென்னா ஹைட்ரஜன் கேஸ் இஸ் ஹைலி ஃப்ளேமபிள். ஸோ appropriate precautions must be taken when it is produced in handled. நம்ம ஹைட்ரஜனை நம்ம தயாரித்தோம்னா அதை ரொம்ப சேஃப்டியாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அதிகமான எரியிற தன்மை கொண்டது அப்படிங்கிறது தான் அதனுடைய நேச்சர் ஆஃப் ஹைட்ரஜன். இப்போ இவர் என்ன சொல்லுறாருன்னா, நாங்கள் ஹைட்ரஜனை அந்த அடுப்பில் ஹைட்ரஜனை நாங்கள் சேமிக்கிறது கிடையாது, ஹைட்ரஜனை நாங்கள் தயாரிக்கிறோம், அதை நேரடியாக நம்ம எரிபொருளாக பயன்படுத்துகிறோம். இது ஏன் டொமஸ்டிக்கு கொண்டு மக்கள் பயன்பாட்டுக்கு இந்த அடுப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதுக்கு நான் காரணம் சொல்கிறேன். அந்த அடுப்பினுடைய விலை கிட்டத்தட்ட 45,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாங்க. அப்போ நம்ம இப்போ பயன்படுத்தக்கூடிய அடுப்புகளும் எல்பிஜி சிலிண்டர்களும் சார்ந்த டொமஸ்டிக் பயன்பாடு அதை விட அது விலை கூடுதலாக இருக்குது. ஸோ ஓகே, நீண்ட நாளுக்கு அதை நம்ம பயன்படுத்தலாம், அதனால் ஒரு 6 மாதத்திற்கு உங்களுக்கு எந்த செலவினமும் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் அதில் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுன்றது வரும் கண்டிப்பாக. அது ஒரு பாயிண்ட்டை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் இதுக்கு அடுத்து இன்னொன்று என்ன இருக்குன்னா, இப்போது ஹைட்ரஜனை நீங்கள் தயாரிக்கிறீங்க, எலக்ட்ரோலைசிஸ் முறையில் ஹைட்ரஜன் தயாரிக்கப்படுது, அது நீங்கள் கொண்டுட்டு எரிக்க பயன்படுத்த போகிறீங்க. அப்போது அழுத்த வேறுபாடு ஏற்படும். ஏன்னா நீங்கள் இப்போ தயாரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த பயோகேஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய சாண எரிவாயு நீங்கள் தயாரிக்கலாம். அதை தயாரிக்கிறதுக்கு பல முறைகள் இருக்குது. சாண எரிவாயு கொண்ட ட்ரம் இருக்குது. அந்த ட்ரம்மில் அழுத்தத்தை ஏற்படுத்தும். அது இல்லைன்னா பாலித்தீன் பைகளில் அழுத்தம் கூடுதலாக அந்த பாலித்தீன் பையில் அடைக்கப்பட்டு அதிலிருந்து எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் எரிபொருளாக பயன்படுத்த முடியும். அது சரியான அழுத்தத்தில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பயன்படுத்த முடியும். இப்போ எரிவாயு, அதாவது சாண எரிவாயு உருவான உடனே அதை எடுத்துக்கொண்டு போய் உங்களால் ஸ்டவ்வில் பயன்படுத்த முடியாது. ஏன்னா அழுத்த வேறுபாடு ஏற்படும். அப்போ எரிதலில் சிக்கல் உண்டாகும். அதற்காக பைகளை பயன்படுத்துவாங்க, இல்லைன்னா பாலித்தீன் பலூன்களை பயன்படுத்தி அதுக்கப்புறமா ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி அதிலிருந்து கொண்டு போய் தான் நீங்கள் எரிக்க முடியும். அப்போ நீங்கள் ஹைட்ரஜனை உற்பத்தி செய்தாலும் அழுத்தம் இருந்தால் தான் அது தொடர்ந்து எரிபொருளாக பயன்படும். அப்போது அது இங்கேயும் ஒரு இடத்துல அழுத்த வேறுபாடுகளை சரி செய்கிற முறையிலான ஒரு இதை நீங்கள் ஏற்படுத்தணும். அப்புறம் இன்னும் அவர் கொண்டு வந்துட்டோம், நாங்கள் தயாரிச்சிட்டோன்னு சொல்கிறாரு. இன்னும் 6 மாத காலமாகும் மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்கிறார். 20 ஆண்டு காலமாக ஹைட்ரஜன் குறித்த ஆய்வுகள் இந்தியாவில் முன்னெடுக்கப்படுகின்றன. மகேந்திரகிரியில் ஒரு பேருந்து இருக்கிறது, ஹைட்ரஜன் எரிபொருளாக கொண்டு மட்டும் இயங்கக்கூடிய ஒரு பேருந்து பரிச்சார்த்தல் முறையில் இன்றும் இருக்கிறது. அதனால் ஹைட்ரஜன் எரிபொருளாக கொண்டு ஒரு அடுப்பு என்பது மிக மிக சாத்தியமற்ற ஒரு செயல். அது பல காரணிகள் அடிப்படையில் தான் நீங்கள் அதை உருவாக்க முடியும். வேணுமென்றால் அடுத்த கலன்களில் அதை சேமித்து மிகவும் பாதுகாப்பான முறையில் அந்த ஹைட்ரஜனை கொண்டு நீங்கள் எரிபொருளாக பயன்படுத்தக்கூடிய ஒரே இடத்துல அந்த ஹைட்ரஜனை உருவாக்கி அதே இடத்துல நீங்கள் உங்களுடைய பயன்பாட்டுக்கான எரிபொருளாக அதை கொண்டு வருவதிலே பல சிக்கல்கள் இருக்குது, அழுத்த வேறுபாடுகள் இருக்கிறது. இப்படி பல சிக்கல்கள் இருக்கிற இந்த கண்டுபிடிப்பை குறித்து ஸ்லாய்கள் எனக்கு அறிவியல் ரீதியாக அதை அவர்கள் விளக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கண்டுபிடிப்பு என்று சொன்னால் முதலில் அதால் அறிவியல் ரீதியான
விடயங்களை மக்கள் முன் வைத்துவிட்டு பிறகு அது பயன்பாட்டு குறித்து பேசுவது என்பது சரியாக இருக்கும். பயன்பாட்டுகளை குறித்து முன்பு பேசிட்டு பிறகு அதனுடைய முறைகளை குறித்து பேசுவது என்பது சரியானதாக இருக்காது. இந்த கண்டுபிடிப்பு மக்கள் பயன்பாட்டுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பது என்னுடைய முடிவு. நன்றி.